தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ள நிலையில் அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிற சூழலில் இதனை தொடங்கி வைப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் போட்டி துவங்க இருக்கிறது. இந்த சூழலில் இது தொடர்பான விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், தற்போது வரை என்னென்ன ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன, விவரங்கள்? வணக்கம். மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். மேலும் சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் காளைகளுக்கு கார், டிராக்டர், பைக், தங்க நாணயம் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் கொண்டு வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த காளைகளுக்கும் இந்த சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் இந்த பரிசுகளை அள்ளி கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து இந்த போட்டியை தொடங்கி வைத்திருக்கின்றார். திறந்த வழி வாகனத்திலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வழிநடக்க அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. மற்றொரு புறம் பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்திலே தற்போது அந்த விழா கமிட்டியினர் நாம் பார்க்கின்றோம். மஞ்சள் நிற தொண்டு அணிந்திருப்பவர்கள் தான் விழா கமிட்டியினர். சுமார் 12 பேர் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இந்த இணைந்துதான் இந்த போட்டியை நடத்துகிறார்கள். அதாவது அந்த ஊர் மக்கள், இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகிறார்கள். இந்த பகுதியிலே பல்வேறு விதமான கோவில்கள் இருக்கின்றது. எனவே அந்தந்த கோவில்கள் சார்பிலே கோவில் காளைகள் முதலில் அவிழ்த்து விடப்பட இருக்கின்றது. அந்த கோவில் காளைகள் அவிழ்த்து விட்ட பிறகு முறைப்படி இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கப்பட இருக்கின்றது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி வழக்கமாக 7 மணிக்கு தொடங்கும். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த முறை 9 மணிக்குத்தான் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். வெற்றி பெறுபவர்களுக்கு பல்வேறு பரிசுகள், அதாவது பாலமேடு மஞ்சமலை ஆற்றுத்தொடரிலே நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில வெற்றி பெறக்கூடிய மாடுபிடி வீரர் மற்றும் காளைகளுக்கு நிசான் கார், டிராக்டர், மோட்டார் பைக் மற்றும் தங்க நாணயம் ஆகியவை பரிசுகளாக வழங்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு சுற்றிலும் காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பீரோ, கட்டில், மெத்தை, சைக்கிள், அண்டா உள்ளிட்ட பல்வேறு விதமான பரிசு பொருட்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விளையாட்டு திடலிலே, அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இந்த திடலிலே நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் அந்த விழா கமிட்டியை சார்ந்தவர்களும் மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என பலரும் குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இது தவிர 2 புறமும் கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்வையாளர்கள் பாதுகாப்புடன் அமர்ந்து பார்ப்பதற்கு தேவையான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள், அதாவது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என்று 3 இடங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் களம் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு நேற்று நடைபெற்ற அவனியாபுரத்தை பொறுத்தவரை அது ஒரு சிறிய களம், ஒரு 100 மீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த குறுகிய இடத்திலே மாட்டை பிடிக்க வேண்டும். ஆனால் இருப்பதிலே சவாலான விஷயம் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு தான். ஏனென்றால் நாம் திரையில பார்க்கிறோம், ட்ரோன் காட்சி தற்போது பார்க்கிறோம். எவ்வளவு விசாலமாக இருக்கிறது பாருங்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நீளமான அந்த ஆற்றினுடைய படுகை. அதுல கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தூரத்திற்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கான இந்த அந்த அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேங்காய் நார்கள் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டருக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே வரக்கூடிய காளைகள் துள்ளி குதிக்கும், விளையாடும். அதை அந்த களத்தை சுற்றி சுற்றி வரும். மற்ற இடங்கள் போல ஒரு சில நொடிகள் மட்டும் இருந்துவிட்டு அந்த காளைகள் தப்பித்து ஓடிவிடாது. இந்த இடத்தில் களத்திலேயே நீண்ட நேரம் நிற்கும். அப்படி நீண்ட நேரம் நிற்கக்கூடிய அந்த காளைகளை பிடிப்பது என்பதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும், தனி திறமை வேண்டும். அது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில தான் வெளிப்படும். எத்தனை களங்களிலே அந்த மாடுகளை அடக்கினாலும் கூட
பாலமேடு இந்த பெரிய களம், இந்த பெரிய களத்திலே காளைகளை அடக்குவது என்பது ஒரு சவாலான விஷயம். கொஞ்சம் இடைவெளி கிடைத்தால் கூட மாடு புகுந்து வெளியே ஓடிவிடும், அல்லது மாடு அந்த வீரர்களை பதம் பார்த்து விடும். எனவே அப்படியான ஆபத்து மிக்க சூழல் இருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இங்கு ஒரு வீரர் குத்துப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எனவே சற்று ஆபத்தான களமாகவும் பாலமேடு ஜல்லிக்கட்டு களம் இருக்கின்றது. எனவே இந்த ஜல்லிக்கட்டு களத்திலே பாதுகாப்புடன் வீரர்களுக்கும் சரி, சுற்றி பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்களுக்கும் சரி, பாதுகாப்பில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே முழுக்க முழுக்க பார்த்து அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே திரண்டிருக்கிறார்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக. மாலை 6:30 மணி வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று விழா கமிட்டியினர் தெரிவித்திருக்கிறார்கள். முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற காளைகள் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்த்து விட இருக்கின்றார்கள். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையிலே இந்த ஒரு நாள் அந்த காளையை களத்திலே இறக்குவதுதான் அவர்களுக்கான ஒரு பெரும் பெருமையாக பார்க்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையிலே தமிழருடைய நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு என்பது நடைபெற்று வருகின்றது. அதனுடைய வடிவங்கள் தற்போது மாறி இருக்கலாம். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட தமிழர்களுடைய அந்த வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு வீர விளையாட்டு போட்டியாக இருக்கின்றது. மற்ற போட்டிகளை பொறுத்தவரையில வெறும் விளையாட்டு போட்டி என்று சொல்லுவோம். ஆனால் ஜல்லிக்கட்டை மட்டும்தான் நாம் வீர விளையாட்டு என்று சொல்லுவோம். ஏனென்றால் கர்ணம் தப்பினால் மரணம் என்ற அளவுக்கு ஒரு அதி வீரமான ஒரு விளையாட்டாக இது பார்க்கப்படுகின்றது. எனவே கொம்பு வைத்த சிங்கமாக இருக்கக்கூடிய அந்த காளைகள் இன்னும் சற்று நேரத்திலே சீறி பாய இருக்கின்றன. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை நேரடியாக பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தை சார்ந்தவர்கள், அதே போல வெளி மாவட்டங்களை சேர்ந்த பலரும் இந்த பகுதியில வந்து குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. விழா சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கின்றார். அதே போல அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்கும் நேரில் பார்ப்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக 9 மணிக்கு தொடங்க உள்ள நிலையிலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். அமைச்சர் மூர்த்தி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன், மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்ட பல பேர் இந்த நிகழ்ச்சியிலே தொடக்க விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் அமர்வதற்கென்று தனி மாடம், சிறப்பு விருந்தினர்கள் வந்து அமர்வதற்கு தனி மாடம், அதே போல பொதுமக்களும் இந்த விழா கமிட்டியினரும் அமர்வதற்கான தனித்தனியான பாதுகாப்பு இடங்கள் என்று தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு, கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களோடு இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கின்றது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.